தெரியுமா? உங்கள் வண்டியில் நீங்கள் ட்ரைனிங் எடுத்தீங்க இல்லையா? ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா? அப்போ நம்ம டிரைவிங் ஸ்கூல் ட்ரைனிங் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இப்போ என்னன்னாலும் ஓட்டிடலாம், உங்கள் வண்டியில் ஓட்டிடலாம். வாழ்த்துக்கள். இனிமேல் என்ன எதிர்பார்க்கக்கூடாது, நல்லா வண்டி ஓட்டணும்னா. உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், உங்கள் வீட்டில் கார் இருக்குது அப்படின்னா நம்ம ட்ரைனிங் முடித்த உடனே 2 நாள் உங்கள் வண்டியில் ட்ரைனிங் கொடுப்போன்னு சொல்லியிருக்கோம். அதுபடி இப்போ இன்னொரு பொண்ணுக்கு கியா வண்டி வச்சுருக்காங்க. அதில் கிளச் கிடையாது, ரிவர்ஸ் கியர் வித்தியாசமாக இருக்கும், 6 கியர் உண்டு. அந்த வண்டியை சொல்லிக் கொடுக்க போகிறோம். ரிவர்ஸ் கியரில் கேமரா பார்த்து ரிவர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த காணொலி காட்சியில் கொஞ்சம் தெளிவாக காட்டியிருக்கோம். அதனால் இந்த காணொலி காட்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். சொந்த வண்டி ஓட்ட முடியும் அப்படிங்கிறது அந்த பொண்ணு பேசுகிறத கேட்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கும். ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொந்த வண்டி ஓட்டும் போது உடனே கிளாஸை முடிக்க முடியாது, கொஞ்சம் அதிக டைம் எடுக்கும். 2 நாள் கிளாஸாக இருக்கும். அதனால் இதுலேயும் வீடியோவை 2 பார்ட்டாக போட்டிருக்கோம். ஏன்னா 2 பார்ட்டாக பாருங்கள். 2 பார்ட்டையும் பார்த்தா தான் உங்களுக்கு முழுமையாக பூர்த்தி ஆகும். சரியா? வாங்க வீடியோ பார்க்க போவோம். வணக்கம் மேடம். வணக்கம். நீங்கள் இப்போ என்ன வண்டி ஓட்டுறீங்க? கியா சானட். இது உங்கள் சொந்த வண்டி அப்படி தானே? நம்ம டிரைவிங் ஸ்கூலில் பயிற்சி எடுத்த அப்புறம் உங்கள் சொந்த வண்டியை ஓட்டி பார்த்துட்டீங்க. இப்போ பாலத்தில் வண்டி இறக்கத்தில் நிற்கிது, ரிவர்ஸ் கியர் போட்டு ஏற்றத்தில் ஏற்றணும். சரியா? அந்த ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். சரியா? இப்போ இதில் வந்து கிளச்சு கிடையாது அப்படி தானே? கிளச்சு கிடையாது, ரிவர்ஸ் கியர் வித்தியாசமாக இருக்கும். அதை கொஞ்சம் சொல்லிக்கிட்டே செஞ்சு காட்டுறீங்க. சரியா? ஒரு நிமிஷம், நான் வந்து இறக்கத்தை நிற்கிங்க தான் காட்டிக்கிறேன். வண்டி பாலத்தில் இது முன்னாடி இறக்கம், வண்டி வந்து பின்னாடி ஏற்றத்தில் ஏற்ற போகிறோம். ரிவர்ஸ் கியர் போட்டு ஏற்றணும். மேடம் உங்கள் வண்டியில் இப்போ கிளச்சு கிடையாது இல்லையா? கிளச்சு கிடையாது, ஆசிலேட்டர், அது ஆசிலேட்ரு பிரேக், அவ்வளோதான். கிளச் கிடையாது இல்லையா? கிளச் இல்லாமல் இப்போ நம்ம வந்து இதில் ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி மேட்டில் ஏற்ற போகிறோம். பார்க்கலாமா? கடுங்க, ரிவர்ஸ் கியர் போடுங்க. அந்த ஹேண்ட் அடியில் ஒரு ரிங் இருக்கு இல்லையா? ரிங் இருக்கும், அந்த ரிங்கை மேலே தூக்கிக்கிட்டு ரிவர்ஸ் கியர். இப்போ நீங்கள் பிரேக்கை விட்டால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வண்டி ரைட்டாக முன்னாடி போகும் இல்லையா? போகலை, நின்று தான் எடுக்குது இல்லையா? தண்டாக்கிலே கொஞ்சம் செகண்ட்ஸ் எடுக்குது இல்லையே? நீ ஆசை கொடுங்க. ரைட் ஹேண்ட் பிரேக் எடுக்கலை. ஹேண்ட் பிரேக் எடுத்தால் கொஞ்சம் வண்டி ஃபார்வர்டில் போயிட்டு 0 ஆகி அப்புறம் ரிவர்ஸ் வருது. பிரேக் மிஸ்டி பாட்டுங்க, ஹேண்ட் பிரேக் போடுங்க. இப்போ ரிவர்ஸ் கீழே இருக்கீங்க இல்லையா? ரிவர்ஸ் கீழே இன்னொரு போட்டு காட்டுங்க. அந்த அடியில் இது காட்டுவீங்களே, நியூட்ரல் பண்ணிட்டு எதை தூக்கி காட்டுங்க. இன்னொரு போடுங்க. பட்டன், கண்டிப்பாக பட்டன் இருக்கு இல்லையா? இன்னொரு போட்டு காட்டுங்க. நியூட்ரல் போடும்போது பட்டன் பிடிக்க வேண்டாம். ரிவர்ஸ் கியர் போடும்போது அந்த பட்டன் தூக்கிட்டு ஓகே, ரிவர்ஸ் கியர் போட்டாச்சு இல்லையா? இப்போ ஹேண்ட் பிரேக் எடுத்து விடுங்க. ஜீரோவில் இருக்குது இல்லையா? பிரேக் விட்டிங்கன்னா லேசாக கொஞ்சம் முன்னாடி நகண்டுட்டு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நின்று அதுவே பின்னாடி போகுது. கொஞ்சம் செகண்ட்ஸ் டைம் எடுக்கிறது தானே? ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரிவர்ஸ் கியரில் வண்டி பின்னாடி போகுது இல்லையா? ஓகே, ரைட். போதுமா? வண்டி ஹேண்ட் பிரேக்கில் நிற்கிது. சரியா? கியர் போடுங்க, ஃபஸ்ட் கியர் போடுங்க.
மெதுவாக ஹேண்ட் பிரேக் எடுத்து விடுங்க. வண்டி பாலத்தில் மேலே ஏற போடுறோம், சரியா? இப்போ ஆட்டோமேட்டிக்காக 1 இன்ச் பின்னாடி போய் வண்டி முன்னாடி, அவ்வளோதான். ஒன்றுமே செய்ய வேண்டாம். டெஸ்ட்டுக்கு ரொம்ப ஈஸி. அது பாட்டு ஈஸியாக மேலே ஏறுது இல்லையா? சரி, இன்னொரு தடவை எடுங்க. பிரேக் வச்சுட்டு போட்டுங்க, ஹேண்ட் பிரேக் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்க, கால்கள் எடுத்துக்கோங்க, ரிலாக்ஸ் ஆகிக்குங்க. இப்போ ரொம்ப டெஸ்ட்டுக்கு ரொம்ப ஈஸிடா. எடுத்துடலாமா? சரி, இப்போது வரேன். இந்த கியர் போட்டுக்கிங்க, ஃபஸ்ட்டு கியர். அப்போ ஹேண்ட் பிரேக்கை மட்டும் எடுத்து விட்டால் போதும் தானே? ஆமாம், ஒன்றுமே செய்ய வேணாம். லைட்டாக பின்னாடி போவோம், அப்புறம் தன்னாக்கில் அணிச்சியும் நின்று முன்னாடி போயிடும், அவ்வளோதான். ஓகே, டன். போகலாம்ல? அப்போ வேண்டாம்ல, இந்த ட்ரைனிங் வேண்டாம்ல? அதை சின்ன பிள்ளைய வண்டின்னு சொன்னால் சரியா இருக்கா? இதில் பார்த்தியா, மூளைக்கு வேலையே இல்லை பாரு. பண்ணுவாங்க. இதில் இந்த வண்டி வச்சு ஓட்ட தான் வச்சுருக்கோம். இப்போ அந்த ஒரு 2-3 செகண்ட்ஸ் நம்ம டைம் கொடுக்காம நம்மளா எடுக்கிறோன்னா அந்த ஆசிட் அமுக்குனா போயிடும், அவ்வளோதான். அது பின்னாடி போகிற நேரத்தில் நீ ஆசை கொடுத்தேன்னு வச்சுக்கோ, டக்குன்னு முன்னாடி போயிடும். வச்சு அது வேணால் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பார்ப்போம். போட்டு பின்னாடி போட்டோம், அவ்வளோதானே. இப்போ ரிவேஸ் கீழே இருக்கீங்க, நியூட்ரு பண்ணி ஃபஸ்ட் கியர் போடுங்க. போட்டாச்சு. பிரேக்கில் கால் வச்சுக்கிங்க இல்லையா? ஹேண்ட் பிரேக் தான் தேவையில்லையே. காலை மெதுவாக எடுங்க, உடனே ஆசை கொடுங்க, அவ்வளோதான். உடனே முன்னாடி, பின்னாடி போகாமல் உடனே முன்னாடி நிப்பாட்டிக்குங்க. இன்னொரு ஃபஸ்ட் கியரில் இருக்கீங்க, பிரேக்கில் கால் வச்சுருக்கீங்க, பிரேக்கை விட்டுட்டு உடனே ஆசை கொடுத்தா வண்டி உடனே மேலே ஏறிடுது, பின்னாடி போகாமலே ஏறிடுது, அவ்வளோதான். பார்த்தீங்களா? தெளிவாக இருக்கா? அவ்வளோதாங்க. கார் ஓட்டுறது பெரிய விஷயம் கிடையாது. நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொடுப்போம்னு நம்புகிறோம், தெளிவாக இருக்குதுன்னு நினைக்கிறோம். நம்ம ட்ரைனிங் அப்படி. நான் கெட்டிக்காரன் கிடையாது, நம்ம ட்ரைனிங் அப்படி. நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மென்டாலிட்டி உங்களுக்கு வேணும். ஆர்வம் மட்டும் இருந்தால் காணாது, முயற்சியும் வேணும். அடிக்கடி நாங்கள் சொல்லுவோம், அதாங்க. சரி, எல்லாம் சரிதான். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்குன்னா ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகேவா? வாங்க போகிற வீடியோவும் பார்க்க போவோம். கேமரா ரிவர்ஸ் கேமரா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது, சரியாக நியூட்ரு பண்ணல. ஸ்ட்ரைட்டாக ஒரு ரிவர்ஸ் எடுத்துக்கோண்ணா. சரி, படிக்கும். இப்போ ரைட் எடுன்னா நல்லா சுற்றணும், 3 சுற்று நல்லா சுற்றிட்டு கேமரா வச்சு 2 நாளைக்கு தெளிவாக எடுத்துக்கலாம். இந்த 2 பக்கம் கடவுளையே ஒன்று போல் பார்த்து எடு. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் எடுத்து இப்போ ரைட் எடுக்கணும்னா 12 சுற்று ரோடை பார்த்து. அங்கே இங்கே இதிலே தெரியுமாடா, இதிலே தெரியும், இதிலே தெரியும் பார்த்து ரோடு சைடில் வர தெரியுது. வெளியே போயிடாமல் சுற்று 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 பொறு வெளியே போயிடாமல் அது வச்சுட்டு. நமக்கு ப்ளூ தான் கணக்கு. வண்டி வந்து அதிகமாக போகக்கூடாதுன்னா அப்படியே மெதுவாக எடு, ஒரு சுற்று எடுத்துக்கோ, வெயிட் பண்ணு, 2 சுற்று எடு, லேஸ் அப்படி நேரப்பதான் போகுது, அப்போதா அவ்வளோதான். சரி, படிக்கும். இப்போ அதே மாதிரி லெஃப்ட்டில் போய்ட்டோம்.
கொஞ்சம் ஸ்பீடை கூட்டி செகண்ட் கியர் மாற்றி ஆஸ்தில் கூட கேமரா கட் ஆகட்டும். ஸ்பீடை கூட்டு கட் ஆகிட்டு ஆசை கொடுத்தோன்னே கட் ஆகிட்டு கியர் மாற்றோன்னா ஆசை கொடுத்தோன்னே கட். நீ ஆசை டச் பண்ணிடல அதுதான் கட் ஆச்சு. அந்த ஃபஸ்ட் கியர் நிற்கல மேட்டில் நிற்கல அதே மாதிரி தான். ஆசை கொடுத்தா மூவ் இல்லைன்னு அப்படியே அசையாமல் நிற்கலையா அது மாதிரி கேமராவும் அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிது. லெஃப்ட்டு வேகமாக சுற்றலாம், எடுக்கும்போது மெதுவாக எடுக்கணும்னா நம்ம என்ன ட்ரைனிங் கொடுத்தோமோ அந்த இது கேமராவுக்கும் ஒர்க் ஆகுது பார்த்தியா. பிரச்சனை மீச்சுக்கோ மெதுவாக ஒரு சுத்தாடு வெயிட் பண்ணு, வண்டி நகட்டி நிப்பாட்டி எடுக்காது, நகட்டிக்கிட்டே எடு. ரைட்டில் போமா, ரைட்டில் போகுது கொஞ்சம் போகுது எடு. என்னட்டா அவ்வளோதான். நியூட்ரல் பண்ணு, லேஸ் ஆசை கொடு, இல்லை சும்மா ஆசை கொடு கொடு, நல்லா கொடு. கட் ஆகலை, சரி. ஃபஸ்ட் கியர் போட்டு ஃபார்வர்டில் போகும்போது ஆசை கொடு, அப்படியே ரைட்டில் திரும்ப ஆசை கொடு. எடுத்து நல்லா ஆசை கொடு, நேரடி நல்லா கொடு, நல்லா ஆசை கொடு, நல்லா கொடு. அவ்வளோதான், நல்லா ஆசை கொடுத்தாலே மாறுது. ரைட். என்ன ஒன் கார் ஓட்டுற வீடியோ பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? உங்கள் வீட்டில் கார் இருக்குது, உங்கள் காரை நீங்கள் தனியாக ஓட்டணும்னா பயிற்சி வேணும்னா உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தெளிவான பயிற்சி கொடுத்து உங்கள் கார்லேயும் வந்து ட்ரைனிங் கொடுப்போம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து ஹாய் போட்டு உங்கள் பேர் போட்டிங்கன்னா எங்களோட தகவல் செய்திகள் குறுஞ்செய்திகள் நாங்கள் என்ன செய்கிறோங்கிற காணொலி காட்சிகளை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.